வணக்கம், நான் ஜஸ்டிஸ். இன்னைக்கு வீடியோட கான்செப்ட் என்னன்னா, பேக் பெயின், டிஸ்க் பல்ஜ் ஆகிறது, ஓவர் மேட்ரஸோடைய ஹைட் அதிகமாகிறதுனால ஆகுதா, இல்லை சாஃப்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, மேட்ரஸ் வந்து நிறைய பேர் ஐடி பீப்புள்ஸ்னு இல்லை, ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து மேட்ரஸ் ஒரு 10 இன்ச் 12 இன்ச் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி காட்டோடைய ஹைட்டை குறைச்சி மேட்ரஸோடைய திக்னஸை வந்து அதிகப்படுத்துறீங்க. அப்போ 10 இன்ச் 12 இன்ச்சஸ் அதிகப்படுத்துறது அது ஒரு தேவையில்லாத வேலை. அப்படி பண்ணாலும் ஒரு 80 டென்சிட்டி 100 டென்சிட்டி ஹார்ட் மெட்டீரியல் வாங்கணும். அதுக்கு திக்னஸ் கம்மியான பெட்டே போய்க்கலாம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, சாஃப்ட் அதிகமானால் கழுத்து, இடுப்பு, முழங்கால் அந்த கர்வ் வந்து ஃபுல்ஃபில் பண்ண தான் சாஃப்ட்னு ஒரு மெட்டீரியல், அந்த சாஃப்ட் கம்ஃபர்ட்டே கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம சாஃப்ட்டுக்காக, லக்ஸுரிக்காக, கம்ஃபர்ட்னு நினச்சி ஹோட்டலில் இருக்கிற பெட்டு மாதிரி திக்னஸ் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா பேக் பெயின் கண்டிப்பாக வரும். நம்ம பேக் போன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அது அன்னிவனாக இப்படி இருந்தது, பெண்ட் ஆச்சு, ஷோல்டர், இடுப்பு ரெண்டும் வெயிட்டான பார்த்து அது பெண்ட் ஆச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தானாக பேக் பெயின் வர ஆரம்பிச்சிடும். அதுவும் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி காலையில் ஒரு ஐடி பீப்புள் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் ஒரு 10 இன்ச் திக்னஸில் ஒரு 1 lakh வேல்யூவில் ஒரு மேட்ரஸ் வாங்கியிருந்தேன். வாங்கினதுக்கப்புறம் நான் தரையில் தான் படுத்திருக்கேன். அந்த மேட்ரஸ் யூஸ் பண்ணுறதே இல்லை, ரொம்ப பேக் பெயின் வந்துருச்சு. ஆல்ரெடி நான் 10 ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன். அதிகமாக உட்கார்ந்து இருக்கிறதுனாலேயே பேக் பெயின் ரொம்ப அதிகம், வேறு வழியே இல்லை, அதை ஸ்கிப் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் மேட்ரஸ் நல்லதாக இருக்கணும். பேக் பெயின் வந்து மேட்ரஸ்னால வருதுன்னொடனே என்னால் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ, எவ்வளோ பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி மேட்ரஸ் வாங்கினேன். இப்போ வந்து நான் வாங்கின மேட்ரஸ் 10 இன்ச்சு ஹைட்டில் இருக்குது. ஆனால் படுத்த உடனே அப்படியே குழி விழுந்த மாதிரி உள்ளே புதஞ்ச மாதிரி ஆயிடுது, தாங்கவே முடியல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 2 இன்ச் திக்னஸில் ஹார்ட் மெட்டீரியல் ஃப்ளோரில் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு பரவாயில்ல. முதுகெலும்பு, டிஸ்க்கு பல்ஜ் ஆயிடுச்சு, இந்த ஜவ்வு விலகிறது, அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் போனால் லைஃப் டைம் அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் போனாலும், ஃபிசியோதெரப்பி போனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெக்கவர் ஆகுமே தவிர நம்ம அவசரத்துக்கு ஆகாது. லைஃப்லேயே ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ரொம்ப சாஃப்டான மேட்ரஸ் தேவையில்லாத ஒன்று. சாஃப்ட்டுங்கிறது ஸ்டாண்டர்ட் 2 இன்ச்சு தான் இருக்கணும். அதாவது இது வந்து ஒரு 2 இன்ச்சு திக்னஸ் இருக்குது. இந்த அளவுக்கு திக்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப திக்னஸ் கம்மி. இந்த அளவுக்கு நான் ஒரு 2 இன்ச்சுங்கும் பொழுது நீங்கள் மெஷர்மெண்ட் டேப்பில் பார்த்துக்கோங்க. டாப்பர் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு இருந்தால் போதும், இவ்வளோ திக்னஸ் இருந்தால் போதும். இதை விட்டுட்டு நம்ம வந்து தேவையில்லாமல் ரொம்ப சாஃப்ட் வேணும், லக்ஸுரி வேணும்னு அதிகமான சாஃப்ட் வாங்கினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பேக் பெயின் வர ஆரம்பிச்சிடும். தரையில் படுத்திருந்த